இங்கே இந்த ஊர்ல இந்த ஒரு குடும்பம் மட்டும் தான் உயிரோட இருக்கு. ஆக்சுவலா இந்த ஊர்ல ஒரு ஏலியன் அட்டாக் நடந்திருக்கும். அதுல இவங்க மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. சோ இப்ப கூட அவங்களுக்கு தேவையான ஃபுட் எடுத்துட்டு ஒரு பிரிட்ஜ் வழியா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேக்குது. அப்ப இவனோட பொண்ணு கையில ஒரு பொம்மை வச்சு விளையாண்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த ஏலியன்லாம் சத்தம் கேட்டாதான் அட்டாக் பண்றதுக்கு வரும். அப்ப இவன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக வேகமா போறான். அந்த ஏலியன் அதுக்குள்ள வந்து அவளை கொன்றுது. சோ இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து அவ ஆத்மா சாத்தி அடையறதுக்காக ப்ரே பண்ணிக்கிறாங்க. இவனோட ஒய்ஃப் கர்ப்பமா வேற இருக்கா. சோ அடுத்த நாள் அப்பாவும் பசங்களும் மீன் பிடிக்கிறதுக்காக ஆத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப இவ வீட்டுல நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க ஒரு ஆணில காலை வச்சிடறா. சோ அப்ப அவளுக்கு பிரசவ வலியும் சேர்ந்து கூடவே வந்துருது. அப்ப அந்த ஏலியன் அட்டாக் பண்றதுக்காக வருது. திடீர்னு அங்க அலார சவுண்ட் கேட்கவும் அதை தேடி அங்க போயிருது. அவ அப்படியே இந்த பக்கமா போய் ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறா. அவன் ஹஸ்பண்டும் கரெக்டான டைமுக்கு வந்து அம்மாவும் குழந்தையும் ஒரு சேஃபான ரூம்ல கொண்டு போய் உட்கார வச்சிடறான். சோ இவன் பசங்களை பாக்குறதுக்காக வெளியே வரான். அப்ப அவங்க ரெண்டு பசங்களும் அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு காருக்குள்ள ஒளி சொல்லிட்டு இவன் ஏலியன் அட்டாக் பண்றதுக்காக ஒரு கோடாரி எடுக்கிறான். ஆனா இது அவனை அடிச்சு போட்டு பசங்களை அட்டாக் பண்றதுக்காக போகுது. அப்ப இவன் எந்திரிச்சுன்னு கத்தவும் அந்த ஏலியன் இவனை வந்து கொன்றுது.